அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீவைகுண்டம் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் அங்கே சென்றபோது வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் ஜேசிபி மீது அமர்ந்தும் அவர்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜேசிபி வாகனம் முன்பு குடும்பத்தோடு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புகாரின் பேரில் எதிர்ப்பு தெரிவித்தவர்களை அங்கிருந்து போலீசார் அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். அந்த காட்சிகளும் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள ஆழ்வார்த்திருநெல்வேலி சுமார் 300க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டு அந்த நாசிரத்து செல்லும் சாலையில் கோயில் நின்றார் தெரு என உள்ளிட்ட பகுதியில் போக்குவரத்து இடையராக ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் இருந்ததால் பேரூராட்சி நிர்வாகத்தினர் கடந்த 15 நாளுக்கு முன்பு அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்ற வேண்டும் என வியாபாரிகளுக்கு நோட்டீஸை கொடுத்தனர். அதன் பேரில் ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பாக ஏரல் தாலுகா அலுவலகத்தில் இருந்து நேற்றைய தினம் ஆழ்வார்த்திருநெல்வேலி வியாபாரிகளோடு வட்டாட்சியர் கோபால் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தனர். அதே போல கடைகள் செயல்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை வியாபாரிகள் தாமதமாக முன்வந்து அகற்ற வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று வருவாய்த்துறையினர் சார்பில் பேரூராட்சி நிர்வாகத்தினர், போலீசார் மற்றும் 2 பேர் பாதுகாப்போடு அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகளை தொடங்கினர். மேலும் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு அதிக அளவில் வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். ஆனாலும் அந்த அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்ந்தனர். இதனால் இந்த ஆத்திரமடைந்த வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதே போல பார்த்துட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதே போல ஆக்கிரமிப்புகள் அகற்ற கூடுதல் அவகாசம் வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆனாலும் வியாபாரிகள் போதுமான அவகாசம் பேரூராட்சி நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதற்கிடையே பார்த்துக்கிட்டு அந்த ஆழ்வார்த்திருநெல்வேலி ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெறும் போது தனியார் காம்ப்ளெக்ஸ் முன்பு இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற பேரூராட்சி நிர்வாகத்தினர் முயன்ற போது காம்ப்ளெக்ஸ் உரிமையாளர் குடும்பத்தினரோட அந்த ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதே போல பார்த்துக்கிட்டா பேரூராட்சி நிறுவனர்கள் கடை முன்பு இருந்த படிகளை அகற்ற முயன்ற அப்போது ஜேசிபி முன்பு குடும்பத்தோடு உட்கார்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதே போல அந்த அரசு பணிகளை செய்ய விடாமல் தடுத்ததாக பேரூராட்சி செயல் அலுவலர் பொறுப்பு மகராஜன் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர்கள் போலீசார் எதிர்ப்பு தெரிவித்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.